சுவிஸில் வரி விதிப்பு விகிதங்கள் பல கண்டோன்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அதற்கேற்ப உங்கள் வரி படிவங்களை சிறந்த வரி ஆலோசகர்கள் ஊடாக நிரப்பி அதிக வரி விதிப்பிலிருந்து விடுதலை பெறுங்கள். மேலதிக ஆலோசனைகளுக்கு இப்பவே PR த்ரோய்ஹேண்ட் GmbH நிறுவனத்தை அழையுங்கள். 44 85 13 133. இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன், செய்திகளை வாசிக்கும் நான் துரைய பவினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். கூர் நகர பள்ளிகளில் ஸ்மார்ட் போன் தடை, புதிய விதிமுறை ஒப்புதல். சுவிட்சர்லாந்தில் சைபர் தாக்குதல்கள் அதிகரிப்பு, காப்பீடு தேடும் நிறுவனங்கள். ஜெர்மனி வேலை நிறுத்தம், சுவிட்சர்லாந்தில் விமான சேவைகள் பாதிப்பு. லென்ஸ்பூர்க் அருகே டயர் இல்லாமல் ஓட்டிய போதை ஓட்டுநர் கைது. சுவிட்சர்லாந்தில் டிரான்சிட் கட்டணம் திட்டம், வெளிநாடுகளில் எதிர்ப்பு. யுக்ரைன் அகதிகளுக்கான பாதுகாப்பு விதிகளில் மாற்றம், சுவிட்சர்லாந்தில் புதிய நடைமுறை. குழந்தைகள் பராமரிப்பு மையங்களில் பணியாற்றிய நபர் மீது கடும் குற்றச்சாட்டு, 15 குழந்தைகள் பாதிப்பு. சுவிஸ் தமிழ் டிவி உறவுகளுக்கான மிக முக்கியமான வேண்டுகோள், இதுவரை எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பான சொந்தங்கள், சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கான முழுமையான ஆதரவுகளை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்பான விரிவான செய்திகள். புதுசா கார் வாங்கணும்னு நினைச்சாலே தலைவலிதான். இன்சூரன்ஸ், லீசிங், பேப்பர் ஒர்க் எல்லாத்துக்கும் அலையறத நினைச்சா வெறுப்பா வருது. இப்படி எதுக்குமே நீங்க அலைய தேவையில்ல. கார் வாங்குற தொடர்பா எல்லா வேலைகளையும் நாங்களே பண்ணி உங்க வீடுகளுக்கே டெலிவரியும் பண்றோம். இப்போவே ஸ்கை ஆட்டோ ஆகிய நிறுவனத்தை அழைங்க. சுவிட்சர்லாந்தின் கிராபன்டன் கண்டோனில் உள்ள கூர் நகர பாராளுமன்றம் பள்ளிகளில் ஸ்மார்ட் போன் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் புதிய விதிமுறையை ஒருமனதாக ஒப்புதல் அளித்தது. இந்த தீர்மானம் அடுத்த கல்வியாண்டு தொடக்கம் முதல் அமலுக்கு வரும். புதிய விதிமுறையின்படி குழந்தைகள் பள்ளி மற்றும் ஆரம்ப பள்ளிகளில் தனிப்பட்ட டிஜிட்டல் சாதனங்கள் முற்றிலும் தடை செய்யப்படும். அதே நேரத்தில் மேல்நிலை பள்ளிகளில் முழுமையான தடை இல்லை என்றாலும் பயன்பாடு கட்டுப்படுத்தப்படும். மேல்நிலை மாணவர்கள் தங்கள் கைபேசிகளை வகுப்புகளின் போது ஆசிரியர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். தேவையான நேரங்களில் கல்வி நோக்கத்திற்கென ஆசிரியர்கள் பயன்படுத்த அனுமதி வழங்கலாம். மேலும் மதிய இடைவேளைகளில் பள்ளி நிர்வாகம் நிர்ணயிக்கும் குறிப்பிட்ட நேரத்தில் மாத்திரமே கைபேசிகளை பயன்படுத்த அனுமதி இருக்கும். இந்த தீர்மானம் குறித்து நகராட்சி உறுப்பினரான பேட்ரிக் டெஜியாகோமி தெரிவிக்கையில், சிறிய மாணவர்களுக்கு கடுமையான விதிமுறைகளும் வயதான மாணவர்களுக்கு சற்றே தளர்வான அணுகுமுறையும் பின்பற்றப்படுவது சிறந்ததாகும். பள்ளி சூழல் கைபேசி இல்லாத இடமாக இருப்பது மாணவர்களின் கவனம், சமூக உறவுகள் மற்றும் கற்றல் திறனை மேம்படுத்தும் என்றும் அவர் கூறினார். இந்த விவகாரம் குறித்து நடந்த குறுகிய விவாதத்தில் சிலர் இன்னும் கடுமையான விதிமுறைகளை விரும்பியிருந்தாலும் மொத்தத்தில் இந்த நடைமுறை ஒரு சமநிலையான மற்றும் நடைமுறை சார்ந்த தீர்வாக பார்க்கப்பட்டது. மேலும் மாணவர்கள், பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோரிடமிருந்து கருத்துகள் பெறப்பட்ட பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் 2400 பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் இந்த ஆய்வில் பங்கேற்றனர். புதிய விதிமுறைகளை உருவாக்கும் செயல்முறையில் அனைவரும் பங்கேற்றதால் அது எளிதாக புரிந்து கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என அதிகாரிகள் நம்பிக்கை வெளியிட்டனர். இந்த முடிவானது பள்ளிகளில் டிஜிட்டல் சாதனங்களின் பயன்பாடு மற்றும் அதன் தாக்கம் குறித்து சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்று வரும் பரந்த விவாதத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. இந்த குளிர்காலத்தில் ஐரோப்பாவில் பனிச்சரிவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை கடந்த ஆண்டுகளை விட அதிகரித்துள்ளது. அதிகாரப்பூர்வ தகவலின்படி மொத்தம் 138 பேர் உயிரிழந்தனர். இதில் சுவிட்சர்லாந்தில் 18 பேர் அடங்குகின்றனர். கடந்த ஆண்டில் 70 உயிரிழப்புகள் மாத்திரமே பதிவான நிலையில் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட இரட்டிப்பாகியுள்ளது. யூரோப்பியன் அவலான்சி வார்னிங் சர்வீஸ் தரவுகளின்படி இதுபோன்ற உயர்வு கடைசியாக 2017-18 காலத்தில் காணப்பட்டது. இந்த அதிகரிப்புக்கான காரணம் குறித்து நிபுணர்கள் ஒரே கருத்தில் இல்லை. WSL இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்னோ அண்ட் அவலான்சி ரிசர்ச் கூறுகையில், இது காலநிலை மாற்றம் காரணமாக அல்ல, மாறாக இந்த குளிர்காலத்தில் ஏற்பட்ட வானிலை மாற்றங்களால் பனித்தட்டு பலவீனமாகியதுதான் முக்கிய காரணம் என்கிறது. ஆனால் சிலர் காலநிலை மாற்றமும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்கின்றனர். வெப்பநிலை மாற்றம் பனியின் அமைப்பை பாதிக்கிறது என்கின்றனர். இந்த ஆண்டில் குறிப்பாக மலைப்பகுதிகளில் ஸ்கீயிங் மற்றும் சுற்றுலா மேற்கொண்டவர்களை அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். நிபுணர்கள் எச்சரிப்பதாவது, மலைப்பகுதிகளுக்கு செல்லும் போது பாதுகாப்பு உபகரணங்களை எடுத்துச் செல்ல வேண்டும். பனிச்சரிவு ஏற்படின் முதல் 15 நிமிடங்களில் மீட்கப்பட்டால் உயிர் பிழைக்கும் வாய்ப்பு அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தரவு திருட்டு, ரான்சம்வேர் தாக்குதல்கள் மற்றும் சேவை தடைப்பாடுகள் போன்ற சைபர் தாக்குதல்கள் சுவிட்சர்லாந்தில் அதிகரிக்கின்றன. இந்த அபாயத்தில் இருந்து தங்களை பாதுகாக்க நிறுவனங்களும் தனிநபர்களும் அதிக அளவில் சைபர் காப்பீட்டை பெற தொடங்கியுள்ளனர். எனினும் சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் இந்த பாதுகாப்பில் இன்னும் பின்தங்கியுள்ளது என சுவிஸ் இன்சூரன்ஸ் அசோசியேஷன் தெரிவித்துள்ளது. சைபர் காப்பீடு, ஹேக்கிங் போன்ற தாக்குதல்களால் ஏற்படும் நிதி இழப்புகள் மற்றும் தொழில் செயற்பாடு பாதிப்புகளை சமாளிக்க உதவுகிறது. சில நேரங்களில் மூன்றாம் தரப்புக்கு ஏற்படும் சேதங்களையும் இது உள்ளடக்குகிறது. ஆனால் பல காப்பீடுகளில் பிணை
பிணைத் தொகை மற்றும் போர் தொடர்பான சேதங்கள் சேர்க்கப்படுவதில்லை. சுவிட்சர்லாந்தில் சுமார் 20 காப்பீட்டு நிறுவனங்கள் இந்த சேவையை வழங்குகின்றன. ஒவ்வொரு நிறுவனமும் வழங்கும் காப்பீட்டு திட்டங்கள் வேறுபடும் என்பதால் அவற்றை ஒப்பிட்டு தேர்வு செய்ய வேண்டும் என நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர். 2025 ஆண்டில் 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட தனிநபர்களும் சுமார் 67,000 நிறுவனங்களும் சைபர் காப்பீடு பெற்றுள்ளனர். இது மொத்த நிறுவனங்களில் 10.8% ஆகும். ஆனால் பெரிய நிறுவனங்களில் பாதிக்கு மேற்பட்டவை இந்த காப்பீட்டை பெற்றிருந்தாலும் SMES இல் 5 முதல் 10% மாத்திரமே பாதுகாப்பில் உள்ளன. இதே நேரத்தில் சைபர் தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரிக்கின்றன. பெடரல் ஆபீஸ் ஃபார் சைபர் செக்யூரிட்டி வெளியிட்ட தகவலின்படி 2025 ஆண்டில் 64,733 சம்பவங்கள் பதிவாகின. இதில் பெரும்பாலானவை மோசடி முயற்சிகள், பிஷிங் மற்றும் ஸ்பாம் ஆகும். ransomware தாக்குதல்கள் இன்னும் பெரிய அபாயமாகவே உள்ளது. இந்த சூழலில் பொதுமக்கள் விழிப்புணர்வை அதிகரிக்க அரசு மற்றும் பல அமைப்புகள் இணைந்து super.ch என்ற தேசிய பிரசாரத்தை தொடங்கியுள்ளன. இந்த முயற்சி டிஜிட்டல் உலகில் பாதுகாப்பாக நடந்து கொள்வது குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. மொத்தத்தில் சைபர் தாக்குதல்கள் அதிகரிக்கும் நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் காப்பீடும் அவசியமாகி வருவதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஜெர்மனியில் தொடங்கிய வேலை நிறுத்தத்தின் தாக்கம் சுவிட்சர்லாந்திலும் காணப்பட்டு பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக ஜெர்மனிக்கான மற்றும் அங்கிருந்து வரும் சில விமானங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஞாயிற்றுக்கிழமை வெளியான தகவலின்படி ஜெனிவா விமான நிலையத்திலிருந்து பிராங்க்ஃபர்ட் மற்றும் மூனிச் நோக்கி செல்லும் 2 விமானங்கள் ரத்தாகின. இதேவேளை சூரிச் விமான நிலையம் இதுவரை கூடுதல் தகவல்கள் இல்லை என தெரிவித்துள்ளது. லுப்தான்சா குரூப் அறிவிப்பின்படி இந்த ரத்து சேவைகள் விமானிகள் மேற்கொண்ட வேலை நிறுத்தத்தினால் ஏற்பட்டதாகும். இந்த வேலை நிறுத்தம் திங்கட்கிழமை அதிகாலை 12:01 முதல் செவ்வாய்க்கிழமை இரவு 11:59 மணி வரை நீடிக்க உள்ளது. இதற்கு முன் வெள்ளிக்கிழமையும் லுப்தான்சா விமான பணிப்பெண்கள் மேற்கொண்ட வேலை நிறுத்தம் காரணமாக சுவிட்சர்லாந்து பல சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. அப்போது பாசலில் 8, ஜெனிவாவில் 4 மற்றும் சூரிச்சில் 6 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. வேலை நிறுத்தங்கள் காரணமாக பயணிகள் பலர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விமான நிலையங்கள் முன்கூட்டியே தகவல்களை சரிபார்த்து பயணம் மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஆர்கவ் கண்டோனில் உள்ள லென்ஸ்பூர்க் அருகே A1 நெடுஞ்சாலையில் டயர் இல்லாமல் வாகனம் ஓட்டிய ஒருவரை போலீசார் இரவு நேரத்தில் தடுத்து நிறுத்தினர். போலீசார் தெரிவிக்கையில் அதிகாலை சுமார் 3:30 அளவில் சூரிச் நோக்கி பயணித்த ஒரு கார் பெரும் சத்தத்துடன் சென்று கொண்டிருந்தது. சந்தேகத்தின் பேரில் வாகனத்தை நிறுத்திய வேளை அது கடுமையாக சேதமடைந்திருந்தது கண்டறியப்பட்டது. மேலும் விசாரணையில் அந்த வாகனத்தின் முன்புற வலது சக்கரத்தில் டயர் முற்றிலும் இல்லாமல் வெறும் ரிம்மில் மாத்திரமே ஓட்டப்பட்டு வந்தது. பின்னர் சாலையில் பல இடங்களில் டயர் துண்டுகளும் கிடைத்தன. அந்த வாகனத்தை ஓட்டியவர் 30 வயது ருமேனிய நபர் எனவும் அவர் கடுமையான மது போதையில் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதற்கு முன் அவர் ஏற்கனவே ஒரு விபத்தை ஏற்படுத்திய பின்னர் பயணத்தை தொடர்ந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அவருக்கு எதிராக வழக்கு பதிவானது. அத்துடன் உடனடியாக அவரது ஓட்டுநர் உரிமம் பறிமுதல் செய்யப்பட்டது. சம்பவத்தின் துல்லியமான பின்னணி குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரிக்கின்றனர். சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK Gold Jewelry. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK Gold Jewelry. இப்போதைய அழையுங்கள் 0783131 எவ்வளவு காலம்தான் பழைய வீட்லயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். உடல் இயலாமையால் வீல்சேர் பயன்படுத்தும் சுவிஸ் குடிமகன் ஆண்ட்ரே ஃபிஸ்டர் அண்மையில் எதிர்கொண்ட அனுபவம் கவலைக்கிடமான விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏப்ரல் 18ஆம் தேதி வெனிஸ் நோக்கி திட்டமிட்ட சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் விமானத்தில் அவருக்கு பயணம் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த விவகாரம் குறித்து பிளேக் வெளியிட்ட தகவலின்படி அவரது வீல்சேர் அளவு காரணமாகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டது. முன்பதிவின் போது அவர் தனது வீல்சேர் பதிவு செய்த போது அது விமானத்தின் சரக்கு பகுதியின் கதவளவிற்கு பொருந்தாது என்று தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக வீல்சேரின் உயரம் 96 சென்டிமீட்டராக இருப்பதால் அதை ஏற்க முடியாது என கூறப்பட்டது. இதற்கு பதிலாக வீல்சேரை படுக்கையான நிலையில் எடுத்துச் செல்லலாம் என்றும் அப்போது அதன் உயரம் சுமார் 40 சென்டிமீட்டராக குறையும் என்றும் ஃபிஸ்டர் விளக்கினார். இருந்தபோதும் இந்த தீர்வையும் விமான நிறுவனம் பல முறை நிராகரித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபிஸ்டர் இதற்கு கடும் அதிருப்தி வெளியிட்டதோடு இது தன்னிடம் பாகுபாடு காட்டும் விதமாக இருந்ததாகவும் தெரிவித்தார். கடந்த காலங்களில் இதே விமான சேவை எந்த சிக்கலும் இல்லாமல் பயன்படுத்திய அனுபவம் இருந்ததாகவும் கூறினார். ஆனால் சம்பந்தப்பட்ட இந்த விமானம் நேரடியாக சுவிஸ் நிறுவனத்தால் அல்லாமல் ஏர் பால்டிக் மூலம் இயக்கப்பட்டிருந்தது. இது குறித்து விளக்கமளித்த சுவிஸ் விமான நிறுவனம் ஆரம்ப
ஆரம்ப தகவலில் தவறு ஏற்பட்டிருந்ததை ஒப்புக்கொண்டுள்ளது. பின்னர் மேற்கொண்ட சரிபார்ப்பில் வீல்சேரை படுக்கையான நிலையில் ஏற்க முடியும் என்பது உறுதியானது என்று நிறுவனத்தின் பேச்சாளர் கூறினார். இந்த சம்பவம் தனிப்பட்டதாகும் என்றும் பல பிரிவுகள் ஒருங்கிணைந்து செயற்படும் சூழலில் சில நேரங்களில் தவறான தகவல்கள் வழங்கப்படலாம் என்றும் நிறுவனம் கூறியுள்ளது. இந்நிலையில் இந்த அனுபவத்தின் பின் மீண்டும் இந்த விமான சேவையை பயன்படுத்துவதில் தன்னிடம் நம்பிக்கை கிடையாது என்றும் பிஸ்டர் தெரிவித்தார். சுவிட்சர்லாந்தை வழியாக இடைநிறுத்தமில்லாமல் பயணம் செய்யும் வாகனங்களுக்கு டிரான்சிட் கட்டணம் விதிக்கும் திட்டம் அரசியல் மற்றும் சர்வதேச அளவில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த முன்மொழிவு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஏற்கனவே அனுமதி பெற்ற நிலையில் தற்போது அது மத்திய அரசின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் நோக்கம் குறிப்பாக கோதா டனல் பகுதியை சுற்றியுள்ள கடும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதாகும். ஈஸ்டர் போன்ற விடுமுறை காலங்களில் இந்த பகுதியில் அதிகமான வாகனங்கள் திரளுவதால் உள்ளூர் மக்களுக்கு பெரும் சிரமம் ஏற்படுகிறது. இதை சமாளிக்கவென சுவிட்சர்லாந்தை கடந்து செல்லும் வெளிநாட்டு வாகனங்களிடமிருந்து கட்டணம் வசூலிக்கும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டணம் முக்கியமாக ஜெர்மனி, பிரான்ஸ் மற்றும் நெதர்லாந்து போன்ற நாடுகளில் இருந்து வரும் பயணிகளை பாதிக்கும் என கூறப்படுகிறது. குறிப்பாக சுவிட்சர்லாந்தில் எங்கும் தங்காமல் நேரடியாக தெற்கு ஐரோப்பா நோக்கி பயணிக்கும் வாகனங்கள் இந்த திட்டத்தின் கீழ் வரக்கூடும். ஆனால் இந்த முன்மொழிவு வெளிநாடுகளில் எதிர்மறையான விளைவுகளை சந்தித்துள்ளது. ஜெர்மனியின் சுட்கோரியர் பத்திரிகை இந்த திட்டம் சந்தேகத்துக்குரிய மற்றும் கடுமையான அணுகுமுறை என விமர்சித்துள்ளது. இது குறிப்பாக ஜெர்மன் பயணிகள் வரவேற்கப்படவில்லை என்ற உணர்வை உருவாக்கக்கூடும் என்றும் அந்த பத்திரிகை குறிப்பிட்டது. மேலும் பிரான்சை சேர்ந்த ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் கிறிஸ்டோபி க்ரூட்ல கூட இந்த திட்டத்தை விமர்சித்து வெளிநாட்டு ஓட்டுநர்களை குற்றவாளிகளாக காட்டுவது சரியான அணுகுமுறை கிடையாது என்றார். இருப்பினும் சுவிட்சர்லாந்தில் சில அரசியல்வாதிகள் இந்த திட்டத்தை ஆதரிக்கின்றனர். குறிப்பாக விடுமுறை காலங்களில் ஊரி போன்ற கற்றோர்கள் கடும் போக்குவரத்தால் பாதிக்கப்படுகின்றன என அவர்கள் கூறுகின்றனர். சில தரவுகளின்படி மிகுந்த நெரிசல் நேரங்களில் மலைப்பகுதிகளில் செல்லும் வாகனங்கள் 80% வரை வெளிநாட்டு வாகனங்களாக உள்ளன. இந்த நிலையில் மாசுபடுத்துபவர் செலுத்த வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் கட்டணம் விதிப்பது நியாயமானதாகும் என ஆதரவாளர்கள் வாதிடுகின்றனர். அதே நேரத்தில் இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் சுவிட்சர்லாந்தின் போக்குவரத்து மற்றும் சுற்றுலா துறைகளில் எந்த அளவிற்கு தாக்கம் ஏற்படும் என்பது குறித்து தொடர்ந்து விவாதிக்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் நிட்வால்டன் கண்டோனில் உள்ள மவுண்ட் பிளாட்டஸ் பகுதியில் நேற்று இடம்பெற்ற பனிச்சரிவு விபத்தில் 18 வயதுடைய இளைஞர் ஒருவர் கடுமையாக காயமடைந்தார். போலீசார் தெரிவிக்கையில் பிற்பகல் 3 மணிக்கு முன்பாக மலை இறங்கும் போது அபாயகரமான பகுதி ஒன்றில் இந்த விபத்து நேர்ந்தது. அந்த இளைஞர் அப்போது உருவாக்கப்பட்ட 5 கொண்ட குழுவோடு சேர்ந்து இறங்கிக் கொண்டிருந்துள்ளார். பனிச்சரிவில் சிக்கியிருந்த அவரை மீட்புக் குழுவினர் பனிச்சரிவு தேடல் நாயின் உதவியோடு கண்டுபிடித்தனர். பின்னர் அவசரமாக ஹெலிகாப்டர் மூலம் கண்டோனுக்கு வெளியே உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த சம்பவம் மலைப்பகுதிகளில் பயணம் செய்யும் போது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் எவ்வளவு முக்கியம் என்பதையும், குறிப்பாக பனிச்சரிவு அபாயமுள்ள பகுதிகளில் கூடுதல் கவனம் தேவை என்பதையும் மீண்டும் நினைவூட்டுகிறது. சுவிட்சர்லாந்தில் யுக்ரைன் அகதிகளுக்கான சிறப்பு பாதுகாப்பு அந்தஸ்து தொடர்பான விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் பலரின் விண்ணப்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. நவம்பர் 1 முதல் அமலுக்கு வந்த இந்த புதிய நடைமுறையின்படி ரஷ்ய படைகள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் அல்லது நேரடி போர் இடம்பெறும் பிராந்தியங்களில் வசித்தவர்களுக்கு மாத்திரமே இந்த பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. இந்த மாற்றம் யுக்ரைனின் எந்த பகுதிகளுக்கு திரும்புவது பாதுகாப்பானது அல்லது பாதுகாப்பற்றது என்பதை வேறுபடுத்த வேண்டும் என்ற சுவிஸ் பாராளுமன்றத்தின் கோரிக்கைக்கு இணங்க மேற்கொள்ளப்பட்டது. இதன்படி மேற்கு பகுதி போன்ற சில பகுதிகளுக்கு அகதிகளை திரும்ப அனுப்புவது பொதுவாக சாத்தியமானதாக கருதப்படுகிறது. SCM வழங்கிய தகவலின்படி பிப்ரவரி மாத இறுதிக்குள் சுமார் 600 பேர் இந்த மாற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் நவம்பர் 1க்கு பின்னர் விண்ணப்பித்தவர்களும் அதற்கு முன் விண்ணப்பித்து இன்னும் தீர்மானம் பெறாதவர்களும் அடங்குகின்றனர். மொத்தம் 104 மறுப்பு வழக்குகளில் 8 பேருக்கு பின்னர் தற்காலிக அனுமதி வழங்கப்பட்டது. அவர்களை யுக்ரைனுக்கு திருப்பி அனுப்புவது சாத்தியமற்றது அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாதது என கருதப்பட்டதால் இந்த முடிவு எட்டப்பட்டது. பொதுவாக எதிர்மறை தீர்ப்பு கிடைத்தவர்கள் சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த முடிவால் அதிகமானோர் புதிய அகதி விண்ணப்பங்களை தாக்கல் செய்து அகதி அமைப்பில் அழுத்தம் அதிகரிக்கலாம் என்ற அச்சம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இதுவரை அந்த அச்சம் உண்மை அல்ல என்று தெரிய வந்துள்ளது. பிப்ரவரி மாத இறுதி வரை நாடு விட்டு செல்லுமாறு உத்தரவு பெற்றவர்கள் யாரும் புதிய அகதி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் பாதிக்கப்பட்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் தங்களின் விண்ணப்பங்களை திரும்ப பெற்றோ அல்லது சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியேறியோ உள்ளனர். அவர்கள் பிற ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றிருக்கலாம். இந்த புதிய நடைமுறை சுவிட்சர்லாந்தின் அகதி கொள்கையில் முக்கிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. இதன் தாக்கம் எதிர்காலத்தில் மேலும் எவ்வாறு அமையும் என்பது கவனிக்கப்படும் விடயமாகவும் இருக்கிறது. சுவிட்சர்லாந்தில் குழந்தைகள் பராமரிப்பு மையங்களில் பணியாற்றிய ஒருவருக்கு எதிராக மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பெர்ன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆபீஸ் தரப்பின் குற்றச்சாட்டின்படி அந்த நபர் தனது பணிக்காலத்தில் 15 குழந்தைகளை பாலியல் முறைகேடாக துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவங்கள் விண்டத்தூர் மற்றும் பெர்ன் நகரங்களில் உள்ள தனியார் குழந்தைகள் பராமரிப்பு மையங்களில் நேர்ந்துள்ளது. குற்றச்சாட்டுக்குட்பட்ட நபர் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளார். முன்னதாக 2022 ஆண்டு கோடை காலத்தில் ஒரு தாய் இந்த நபர் மீது குற்றச்சாட்டு முன்வைத்தார். அதனைத் தொடர்ந்து விண்டத்தூரில் உள்ள மையமானது போலீசில் புகார் அளித்தது.
தெரிவித்தது. விசாரணை தொடங்கப்பட்டாலும் போதுமான ஆதாரம் இல்லை என்ற காரணத்தால் அது பின்னர் நிறுத்தப்பட்டது. இதற்கிடையில் அந்த நபர் பெர்ன் நகரில் உள்ள மற்றொரு கிட்டாவுக்கு மாறி அங்கு மீண்டும் இதேபோன்ற குற்றங்களை மேற்கொண்டிருக்கலாம் என குற்றச்சாட்டு கூறுகிறது. குற்றப்பத்திரிகையின்படி 1 முதல் 4 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தனியாக இருந்த நேரங்களில் மூடப்பட்ட அறைகளில், தூங்கும் அறைகள், பொது அறைகள் மற்றும் கழிப்பறைகள் போன்ற இடங்களில் பல நிமிடங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த நபர் குறித்து முன்பு எச்சரிக்கைகள் இருந்ததாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2020ஆம் ஆண்டிலேயே ஒரு தாய் தனது 3 வயது குழந்தையின் மூலம் சந்தேகங்களை தெரிவித்துள்ளார். அந்த நேரத்தில் குழந்தைகளை தனியாக விடாத வகையில் பாதுகாப்பு நடைமுறைகள் வலுப்படுத்தப்படும் என உறுதியளிக்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு மேலாக கிட்டாவில் பணிபுரிந்த ஒருவரும் சந்தேகத்தை முன்வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. அவர் குறித்த நபர் ஒரு குழந்தையோடு அசாதாரணமாக நடந்து கொண்டதை கவனித்து மேல் அதிகாரிகளிடம் தெரிவித்திருந்தார். இந்த சம்பவம் அளவுக்கு மீறிய நடத்தை என விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய தகவல்கள் குறித்து சம்பந்தப்பட்ட அமைப்பின் நிர்வாகம் இவை முற்றிலும் புதிய தகவல்கள் என தெரிவித்துள்ளது. இதை முழுமையாக விசாரிப்போம் என்றும் இதுவரை கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் அவர்கள் கூறினர். இந்த சம்பவம் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு நடைமுறைகள் குறித்து சுவிட்சர்லாந்தில் மீண்டும் தீவிரமான விவாதத்தை உருவாக்கியுள்ளது. இந்நிலவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swissthamil24.com அணுகுங்கள். வணக்கம்.